அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்று ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவினை நாம் கொண்டாடுகின்றோம். இயேசு மரித்து உயிர்த்த பிற்பாடு 40 நாட்கள் இவ்வுலகிலே தங்கி தன்னுடைய திருத்தூதர்களை அந்த நம்பிக்கை வாழ்விலே உறுதிப்படுத்தி இறுதி கட்டளையாக உலகெங்கும் சென்ற நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொல்லி விண்ணகத்துக்கு சென்றதை நாம் நினைவு கூறுகின்றோம். இயேசு விண்ணகம் சென்றது, நாமும் ஒரு நாள் விண்ணகம் செல்வோம். தலையாக்கி அவர் சென்ற இடத்துக்கு அவருடைய உடலாக்கி நாமும் செல்வோம் என்கின்ற நம்பிக்கையை நமக்கு தருகின்றது. அதற்கேற்றாற்போல் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் நினைத்து பார்ப்போம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். நம்முடைய திருமலைக்கு நினைவாக நம்மை திரைக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருமாறு நாம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எல்லாம் அல்ல இறைவா, உம் மக்களை மேந்தலை கனிவாய் கேட்டருளும். வியத்தகு முறையில் எங்களை படைத்தீர் என்றும் அதனிடம் வியத்தகு முறையில் எங்களை மீட்டுள்ளேன் என்றும் நினைவு கூறும் எங்களுக்காக இத்தண்ணீரை மீது மது ஆசியை கனிவுடன் பொழிந்தார். எங்கள் உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையும் தரவும் இத்தண்ணீரை நீர் படைத்தீர். உமது இரக்கத்தின் கருவியாகவும் இத்தண்ணீரை நீர் அமைத்தீர். எவ்வாறெனில் தண்ணீரின் வழியாக உம் மக்களின் அடிமைத்தலை நீர் அகற்றீர். பாலை நலத்தில் அவர்களது தாகத்தை தணித்தீர். அதன் வழியாக மனித இனத்தோடு நீர் செய்திருந்த புதிய உடன்படிக்கையை இறைவாக்கினர் முன்னறிவித்தனர். இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீரின் வழியாக பாவக்கரை படைந்த எங்கள் மனித இயல்பை புதுப்பெருப்படைக்கும் திருமணத்தினால் கல்வி புதுப்பித்தீர். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமணத்தின் நினைவாக இத்தண்ணீர் இருப்பதாக பாஸ்கா பெருவிழாவில் திருமணத்து பெற்ற எங்கள் சகோதர சகோதரிகளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளர்ப்பது ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கும் நெல்சை வழியாக கற்பித்தீரே. மது படைப்பு பொருளாக்கி இந்த உப்பை பரிவரத்துடன் புனிதப்படுத்தியது நாங்கள் உண்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் திறக்கப்படும் இடமெல்லாம் தீயோனை தாக்குதல் அனைத்தும் தோல்வியொலி செய்கிறார். மேலும் தூயாவியார் உடனிருந்து எங்களை இழையராது காத்திருவார். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். தண்ணீர் புறப்பட கண்டே அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே இரக்கம் பெற்று கூறுவர். ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவரது இரக்கம் என்றென்றும் உள்ளது. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல
இன்றும் என்றும் நித்தியமாகவும். எல்லாம் அந்த இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாமல் அழைத்து செல்வதாக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறந்தும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தை வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாம் திருமகன் கிறிஸ்துவின் முன்னேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாக்கி அளப்பெற்ற மாட்சிக்கு அவரது உடலாகிய நாங்கள் அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை நோக்கி எங்களுக்கு தெரிகின்றது. எனவே நாங்கள் மக்கள் அன்புடன் நன்மை கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முறை. இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தூதர் லூக்கா இயேசுவின் பின்னேடத்தை இங்கே அழகாக பதிவு செய்கின்றார். இயேசுதான் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு தனக்கு பின் அவர்களின் பணி என்ன என்பதை விலகி கூறிய பின் பின்னேற்றம் அடைந்தார். அவர்களிடம் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று
உலகின் கடைசி எல்லை வரை என் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று உறுதியளிக்கின்றனர். இயேசு விண்ணில் மறைந்த பின் வானத்தை அண்ணாந்து பார்த்து இருந்தவர்களிடம், வானதூதர்கள், என்ன வானத்தையே பார்க்கிறீர்கள், போதும் கீழே பாருங்கள் என்று உலகை காண்பித்து அவர் பணிந்த பணிகளை செய்ய உலகின் கடைக்கோடி வரை செல்லுங்கள் என்று கூறியது போல லூக்காவின் இலக்கிய நயத்தை சுவைத்தவாறு அவர் நமக்கு இப்பணியை உணர்ந்து செயல்படுவாரு. முதல் வாசகம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே இருந்து கொண்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1 முதல் 11 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1 முதல் 11 முடிய. தெயோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதியுள்ளேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றினார். இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற்ற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு ஆட்சி உரிமை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிந்து உங்களுக்கு உரியதல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்துக்கொண்டு சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைந்துவிட்டது. அவர் சொல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பாடல் எக்கால மனிதர்கள் வேலை எளிதாக பாடுவோம். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். 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 எக்காலம்
எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். கடவுள் அனைத்துலகின் வேந்தர், அவர் பாதத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிள்ளை எனக்காக மீது ஆட்சி செய்கிறார், அவர் தம் திருஅறையில் வீற்றிருக்கின்றார். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். இரண்டாம் வாசகம் முன்னரே. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் தந்தையாம் கடவுளை முழுமையாக அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. இறைமக்களுக்கு அவர் தரும் உரிமை பேறு எத்துணை மாட்சிமிக்கது என்று கடவுளின் ஆற்றலை விளக்கும் பவுலடியார் கிறிஸ்துவுக்கு அனைவரையும் அடிபணியச் செய்து அனைத்துக்கும் மேலாக திருச்சபையின் தலையாகவும் திருச்சபையை அவரது உடலாகவும் தந்துள்ளதை தெளிவாக கூறுவதை இவ்வாசகத்தில் கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். அவரை விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவசனம் 17 23 முடிய. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவசனம் 17 23 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும் இறைமக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்தனை மாட்சிமிக்கது என்றும் அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகின்ற அவரது வலிமை எத்தனை ஒப்புயரற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனாக. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டு வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவரும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணியச் செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையை அவரது உடல், எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் போய் எல்லா மக்களிடத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 28 14 20 முடிய. காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய விண்ணேற்ப பெருவிழாவினை நாம் இன்று கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு முறை என்னை பார்க்க வந்தவரோடு பேசிக் கொண்டிருந்தேன். அந்த உரையாடலிலே அவரிடத்துல உங்க சொந்த ஊர் எதுங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொந்த ஊர் வாங்குற அளவுக்கு வசதி இல்லை சாமி அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, நமக்கு சொந்த ஊர் எது? நம்முடைய தாய்நாடு எது? இந்தியாவா? ஓகே. தூய பவுல் பிலிப்பியர் எழுதிய திருமுகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்திலே மிக அழகாக சொல்வார், விண்ணகமே நம் தாய்நாடு. ஆகவே நம்முடைய தாய்நாடு எது? விண்ணகம். விண்ணகத்தை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஞாயிறு மலைக்கல்வியில அருட்சகோதரி அவர்கள் ஒரு பாடம் நடத்தி கொண்டிருந்த போது அந்த சிறுவர்களை பார்த்து கேட்டார், யாரெல்லாம் விண்ணகம் போக விரும்புகிறீர்கள் என்றார். உடனே எல்லா பசங்களும் கையை தூக்குனாங்க. பசங்க எல்லாமே கையை தூக்குனாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் கையிலே தூக்கணும். மிஸ்டர் பார்த்து கேட்டாங்க, என்ன தம்பி ஜான், உனக்கு விண்ணகம் போக விருப்பம் இல்லையா அப்படின்ட்டு. அதுக்கு அவன் சொன்னான், விருப்பம் தான் சிஸ்டர், ஆனா எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஞாயிற்று மறைக்கல்வி முடிஞ்ச உடனே நேரா வீட்டுக்கு வரணும்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு. விண்ணகம் போக நமக்கு விருப்பம் தான், ஆனால் இம்மண்ணகத்தை விட்டு செல்வதற்கு மனம் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் என் பேரன், என் கொள்ளு பேரனோட கல்யாணத்தை பார்த்துட்டு அப்புறம் போய்க்கலாம். இல்லைன்னா இப்பதான் கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்ததுன்னு அந்த குழந்தையை பார்த்துட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு நாட்களை தள்ளி போட விரும்புகின்றோம். நம் தாய்நாடாம் விண்ணகத்துக்கு செல்ல விரும்புகின்றோமா? இன்றைய இறை வார்த்தை, இன்றைய இந்த விழா நமக்கு நம்முடைய விண்ணகமே நமக்கு தாய்நாடு, அதை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டியவர்கள் என்பதை அறிவுறுத்துகின்றது. ஏனென்றால் இந்த சபை மன்றாட்டில் தொடக்கத்துல நம்ம அந்த ஜெபிப்போமாக, மன்றாடுவோமாக, இதுல சொன்னது போல ஜெபித்தது போல, தலையாகிய அவர் பெற்ற மாட்சிக்கே அவர் உடனாகிய நாமும் அழைக்கப்பட்டோம் என்னும் எதிர்நோக்கை இந்த விழா நமக்கு தருகின்றது என்று சொல்கின்றது. ஆகவே இயேசு விண்ணேற்றம் அடைந்தது போல நாமும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவோம். நம்முடைய நல் வாழ்வு வாழ்ந்தோம் என்றால் அந்த தனி தீர்வைக்கு பிற்பாடோ அல்லது பொது தீர்வைக்கு பிற்பாடோ நாமும்
இறைவனோடு இணைந்த நிலையிலே இருக்க முடியும் என்பதனைத்தான் இந்த விழா நமக்கு எடுத்து கூறுகின்றது. இயேசுடைய விண்ணேற்றம். இயேசு உயிர்த்த பிற்பாடு இந்த உலகத்தில் எத்தனை நாள் இருந்தாரு? உயிர்த்த பிற்பாடு எத்தனை நாள் இந்த உலகத்தில் இருந்தாரு? முதல் வாசகமே மிக அழகாக சொல்லுது. 40 நாட்கள் அவர் இருந்த பிற்பாடு, அந்த சீடர்களை எல்லாம் திடப்படுத்திய பிற்பாடு அவர் விண்ணேற்றம் அடைந்தார். ஆகவே அதை அப்படி 40 நாள் அப்படின்னு கணக்கு பண்ணோம்னா அது வியாழக்கிழமை, கடந்த வியாழக்கிழமை 14ஆம் தேதி ஏப்ரல் எத்தனாம் தேதி நம்ம ஈஸ்டர் கொண்டாடணும்? ஏப்ரல் 5ஆம் தேதி ஈஸ்டர் கொண்டாடணும். ஆகவே மே 14 தான் கரெக்டா 40 நாள் ஆகும். அப்புறம் 50ஆவது நாள் என்ன பண்றாரு? நம்ம கொண்டாடக்கூடிய விழா பெந்தகோஸ்தே பெருவிழா. பெந்தகோஸ்தே பெருவிழாவில் என்ன நடந்தது? தூய ஆவியாரை அனுப்புகின்றார். ஆகவே உணர்ந்து கொள்வோம், இயேசு 40ஆம் நாள், அதாவது வியாழன் அன்று வசதிக்காக தாயாம் திருவை என்ன பண்ணதுன்னா பாஸ்கா காலத்தின் 7ஆம் ஞாயிறை இந்த ஞாயிறு, ஏன்னா வியாழக்கிழமை பூசிக்கு வர மாட்டாங்க. ஆகவே இது மிக முக்கிய விழா. மறை உண்மை நாமும் விண்ணகம் அடைவோம் என்பதை எடுத்து கூறுகின்றது என்பதற்காக இந்த விழாவை இந்த நாளிலே ஞாயிற்றுக்கிழமை பாஸ்கா காலத்தின் 7ஆம் வாரத்தில் நாம் கொண்டாடுகின்றோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த விழா நமக்கு உணர்த்துகின்ற செய்தி இதுதான். அதே சமயத்துல உயிர்த்த ஆண்டவர் கொடுத்த கட்டளையை நாம் பின்பற்றி வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த ரிலே ரேஸ் எல்லாம் தெரியும், தொடர் ஓட்டம் தெரியும், தெரியாது? தொடர் ஓட்டம்னா என்ன? ரிலே ரேஸ் என்ன பண்ணுவாங்க? தொடர் ஓட்டத்துல ஒருத்த ஓடுவனா, ஒவ்வொரு குரூப்லயும் 4 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் ஓடிட்டு அந்த குச்சிய இன்னொருத்தர் கையில கொடுப்பான், அவன் திருப்பி ஓடி அடுத்தவங்க கொடுப்பான். அப்படி அந்த தொடர் ஓட்டம். அது போல்தான் இயேசு நமக்கு உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள். இது ஒரு தொடர் ஓட்டத்தை போல அன்றைய நாளிலிருந்து அன்று தூய பேதுரு மற்றும் திருத்தூதர்களில் தொடங்கி அந்த ஓட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று நாம் அந்த குச்சியை பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கிறோம். நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அது நம்முடைய நல்வாழ்வால் அறிவிக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலேயே சண்டை சச்சரவுகள், பக்கத்து வீட்டுல சண்டை, இப்படியே இருந்ததுன்னா அந்த ஓட்டத்துக்கு சான்று பகரக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா? இல்லை. ஆகவே அதற்கேற்றாற்போல் நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். பெரியமானவர்களே, இந்த வாழ்க்கை சவால் மிகுந்த வாழ்க்கை. ஆனால் இந்த வாழ்க்கையில இறைவன் நம்முடைய துணையாக இருக்கின்றார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியினுடைய இறுதி வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. என்ன வார்த்தை? இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன். இந்த மத்தேயு நற்செய்தி இதை இம்மானுவேல் நற்செய்தி என்று சொல்வார்கள். ஏன் இம்மானுவேல் நற்செய்தி? இம்மானுவேல் என்றால் பொருள் என்ன? கடவுள் நம்மோடு இருக்கின்றார். மத்தேயு நற்செய்தி 1 அதிகாரம் 23-24 வசனம். தொடக்க அதிகாரத்துல அந்த இறை வார்த்தைகளை பார்த்தோம்னா ஏசாயாவின் 7ஆம் அதிகாரத்தை மேற்கோள் காட்டி, இதோ கன்னி கருவுற்று அவருக்கு இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். இங்கு கடைசி வார்த்தை என்ன சொல்றது? உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன். ஆகவே நாம் பயணம் செய்கின்ற போது நாம் தனியாக செல்லவில்லை. நாம் நற்செய்தி அறிவிக்கின்ற போது, நம்முடைய வாழ்க்கையால் நற்செய்தி அறிவிக்கின்ற போது நாம் தனியாக இல்லை. யார் நமக்கு துணையாக
துணையாக இருக்கின்றார்? கடவுளே நம்முடைய துணையாக இருக்கின்றார். ஆகவே உணர்ந்து கொள்வோம், அத்தகைய விதத்துல இறைவனுடைய துணையோடு நல்வாழ்வு வாழ்கின்ற போது நாமும் என்ன பண்ண முடியும்? விண்ணகம் அடைய முடியும். விண்ணேற்றம் அடைந்த இயேசு நமக்காக பரிந்துரைக்க அருள் வேண்டுவோம். ஆமென். எழுந்திருந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். இறை மக்களின் மன்றாட்டுக்கள் அன்பார்ந்தவர்களே, இறைவன் நம்முடைய அன்பு தந்தையாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். அவரிடத்துல நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து செல்கிறோம். விண்ணேற்ற பெருவிழாவாகிய இன்று கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல் என்கிற பவுலடியாரின் கூற்றின் உண்மையை உணர்ந்தவர்களாய் கிறிஸ்துவின் மறைவுடலாகிய திரு அவைக்காக மன்றாடுகிறோம். திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினராகிய நாங்கள் அனைவரும் விண்ணகத்தையே இலக்காக கொண்டு வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரண்டாம் இறை மன்றாட்டு. எக்காலமும் உலகிடவே உயிரே என்கின்றார் ஆண்டவர். உலகத்தை ஆளும் மாவேந்தர் அவரே என்கின்ற திருப்பாடலை தியானித்து நாங்கள் உலகில் பல்வேறு நாடுகளில் ஆளுகின்ற தலைவர்களுக்காகவும் எம் நாட்டின் தலைவர்களுக்காகவும் கொண்டாடுகிறோம். நல்லாட்சி, அமைதி, ஒற்றுமை, சகோதரத்துவம், சமூக நீதி ஆகியவை உலகிலும் எம் நாட்டிலும் நிலவ வேண்டும் என்று, அதற்காக அனைவரும் உழைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நீங்கள் போய் எல்லா மக்களிடத்தாரையும் சீடராகுங்கள் என்கிற உமது அறைகூவலை சீர்மேற்கொண்டு மரத்தை துணி வழியாட்டவும் அறப்பணிகள் வழியாக தொண்டாட்டவும் தங்களையே கையெழுத்துள்ள அனைத்து துறவியாற்றாகவும் சிறப்பாக பிற நாடுகளை பணிபுரிக்காகவும் மன்றாடுகிறேன். அவர்களை நீர் தாமே நிறைவே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இரையாட்சி பணிக்காக மேலும் பலர் முன்வர வேண்டும் என்று அதற்காக நடத்தப்படும் தேர்வு அலைச்சல் முகாம்கள் நிறந்த பலன் தள்ளுபடியாகவும் இறைவா மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருமுழுக்கு வழியாக கடவுளை அழைப்பை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் குறிப்பாக குழந்தைகளும் இளையோரும் தாங்கள் பெற்றுக்கொண்ட உரிமை பேறு, எதிர்நோக்கு, நம்பிக்கை ஆகிய எத்தனை மேலாண்மை என்பதை உணர்ந்து செயலாற்றி நம்பிக்கை வாழ்விலும் உலகசார வாழ்விலும் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் விண்வெளியிலும் மண்ணுகளிலும் அனைத்து அதிகாரமும் உமக்கு அருளாப்பட்டிருப்பதைப் போல இதோ உலகம் முடிவதை என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்கின்ற வாக்குறுதியும் இழிவுபற்றி கொண்டு விண்ணேற்றம் அடைந்த உண்மை போல் நாங்களும் வாழ்வில் ஏற்றம் அடைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை காக்கும் எங்கள் அன்பு தந்தையும் தாயுமான இறைவா, விண்ணகமே எங்கள் தாய் நாடு என்பதை உணர்ந்து எங்களுடைய வாழ்விலே விண்ணகத்தை நோக்கி பயணம் செய்யப்படுகின்ற விதத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தேவையானவர்களை தந்து வழிநடத்த வேண்டும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை பவனி, காணிக்கை பாடல் நமக்காக உண்டியல் கொண்டு வந்தவர்கள் கொடுக்கிறார். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. உருமாற்றி உனதாக்கும் தலைவான் என்று. தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். பலியாக
இல்லாமல் தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நம நன்மைக்காகவும் புனித கிருபை அனைத்திற்காகவும் உமது கையின்றி இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் திருமகனின் வணக்கத்திற்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடனே காணிக்கைகளை திருமண் கொண்டு வருகின்றோம். எவ்வாறு புனிதமிக்க பெருமாற்றத்தினால் நாங்கள் விண்ணகத்துக்குரியவற்றை நாட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, இன்று உள்ள இல்லாமல் இறைவா, இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர். வானதூதர் வியப்புற இன்று வானங்களின் உச்சிக்கு ஏறிச் சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவர், உலகிற்கு தீர்ப்பிடுகின்றவர், ஆற்றல் மிகு அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் செல்வதை எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகி செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாக்கிய அவர் முன் சென்ற அவ்விடத்துக்கு அவர் தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என்னும் நம்பிக்கையை தருவதற்காகவே பாஸ்கரா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் வாக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் அது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிற ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. அப்பா தந்தை இறைவா, நீராகவே தூயவர் புனிதத்திற்கு எல்லாம் தொடக்கமும் ஊற்றுமாக நீரே இருக்கின்றேன். ஆகவே தூயாமையை புனித காணிக்கைகளை புனிதப்படுத்துவீங்க உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடல் இரத்தமாக எங்களுக்கு மாறுகிறார். அவர் பாடுபடவுடன் கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனும் இரவு விருந்து அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எங்களது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம்.
திருமணம் மக்களையும் புரிய திறந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உன்னை தாழ்மையோடு நன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருவையை நீர் நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாய தாமஸ் பாய சீனிய திருநிலை ஆகிய அனைவரோடும் உமது திருவை அன்பின் நிலைவை பெறச் செய்தருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த காலை வேளையில் இந்த பலிபீடத்தை சுமந்திருக்கின்ற இந்த பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். மீண்டும் உயர்த்தரும் எதிர்நோக்குடன் துயிலும் எங்கள் சகோதர சகோதரிகளை எங்களுடைய குடும்பங்களிலே மனித என் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள் யாரும் மக்களையும் திருக்கணிலே இருக்கின்ற மக்களையும் நினைவு கொண்டு அறிவிக்கவும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணி தாயான தூய மாட்சிமிக்க புனித மரியா, தூய யோசேப்பு, உம்முடைய புனித திருத்தூதர்கள், இவளையும் கூந்தராயிருந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக புரிந்தேத்தும் வரணுள்ள உண்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பும் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனுடைய அரசை உடைகளை மலர இறை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகிற்கு எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையை ஆபத்து துன்பமாக்கி அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்ல உண்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போம். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்துவதற்கு அடைந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் மருத்துவவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தவர்களுடன் கொண்டீரார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறினம். ஆண்டவரே,
இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொன்ன இயேசு இவரே. இவருடைய அன்பின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்திலிருந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருத்தமும் நம்மளுடைய காத்து நித்திய வாழ்வு தருவதாக. ஆமென். கிறிஸ்துவின் புகழ், 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 கிறிஸ்துவின் புகழ். இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு இன்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு இன்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயம் என்னவோ, உந்த நட்பு கூறவிங்கு எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயம் என்னவோ, மெழுகாதினே பிரியாகவா மலராதினே மனமாகவா, மெழுகாதினே பிரியாகவா மலராதினே மனமாகவா, இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயம் எழுந்திடவா என்னோடு இன்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உருவில்லா இறைவன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ, உருவில்லா இறைவன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ, உயிலாடினேன் குரலாடவா மயிலாடினேன் நடமாடவா, உயிலாடினேன் குரலாடவா மயிலாடினேன் நடமாடவா, இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு இன்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. நன்றி கூறி கொண்டாடுவோமாக்கு. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் பின்னகம்
எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்துக்கு எமது கிறிஸ்தவ பற்றன்மையை இட்டுச் செல்ல அருள் வீராக்கு. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் சிறப்பாசிரை பெற தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இன்று விண்ணகம் சென்று நம்மின் ஏற்றத்திற்கு வழிவகுக்கும் ஒரே மகனின் தந்தையாக்கி எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தம் உயிர்த்தெழுதலுக்கு பின் சீடருக்கு தோன்றி தம்மை வெளிப்படுத்தியது போல அவர் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க வரும்போது நிலையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாராக. அவர் தம் தந்தையின் ஆட்சியில் வீற்றிருப்பதை நம்பும் நீங்கள் தாம் வாக்களித்தது போல உலகம் முடியும் வரை அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழும் பேரு பெறுவீர்களாக. வாழும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனின் துணையோடு வாழ்வின் சவால்களை எதிர்கொண்டு சான்று பகர்ந்து வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை படி தொடரட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. ஆரோக்கியத்தாயே அம்மா அம்மா உந்தன் அருள் பதம் நாடி வந்தேன். மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே, இறையருள் நிறையச் செய்வார். ஆரோக்கியத்தாயே அம்மா அம்மா உந்தன் அருள் பதம் நாடி வந்தேன். மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே, இறையருள் நிறையச் செய்வார். இயேசுவின் திருவிழாவை நாங்கள் கட்டிக்கொள்ளும் தேவர்களுக்காகவும் பரிகாரமாகவும் தேவரின் திருப்பிடத்தில் தன்னை தானே பலியாக ஒப்புக் கொடுக்கும் சகல கருத்துகளுக்காகவும் அடியவர்களுக்கு செய்யும் ஜபங்களையும் படுத்தும் பவத்துகளையும் அதிர்ஷ்ட கவிமரியாளின் ஆசீர்வாத திரையின் வழியாக இயேசுவின் திருவிழாவுக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த மாதத்திற்கும் நாளுக்கும் சபையிற்கும் குறிப்பிட்ட சகல கருத்துக்காகவும் எங்கள் பாவங்களுக்காகவும் பரிகாரமாகவும் உத்தரித்த சாதரிக்கின்ற அனைத்து ஆத்மாக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. புனித மோட்சராகினி அன்னையே, புனித தோமையாரே, புனித சூசையப்பரே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே